அனைவருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி தமிழ் தேசியவாதிகளுடைய ஒன்று கூடல் சென்னை எழும்பூர்ல நடந்துச்சு. பாரிசாலன் அவர்களுடைய புதிய இயக்கத்துக்கான முதல் படி அப்படின்னு சொல்லி 200 பேர் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அங்க வந்த கூட்டம் அப்படின்றது பாரிசாலன் அவர்களையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி விட்டது. இன்ப அதிர்ச்சிக்கு. அங்க நிறைய நடந்திருக்குது. அதனுடைய முன்னேற்பாடுகள், அதுக்கப்புறம் நடந்தது. இன்னும் அந்த இயக்கத்துக்கு வரப்போற சவால்கள், அவங்களுடைய பிளான்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விவாதிக்க போறோம். அதுக்கு நம்மளோட அந்த நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். பக்கத்திலே இருந்து ஒட்டு மொத்தத்தையும் கண்காணிச்சு என்ன நடக்குது, எது நல்லது கெட்டது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி அங்க இருந்துட்டு இருந்த நம்முடைய மரியாதைக்குரிய நண்பர் திரு வருண் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். எனக்கு மட்டும் தான் அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதாவது ஒரே சேனல்ல ஆங்கராவும் ஒரே சேனல்ல கெஸ்டாவும் வர்றது வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையிலே உடனே வெளி தமிழா சேனல்ல தான். அதற்காக உங்களுக்கு மிக்க நன்றி. நானும் தாங்க இந்த சேனலுக்கு திடீர்னு பார்த்தா கெஸ்டா இருப்பேன், திடீர்னு ஆங்கரா இருப்பேன். இப்ப ஆங்கர். ரைட். சரி, என்னங்க நான் கடைசி வரைக்கும் வழிமேல் வெளிவத்து காத்துட்டு இருந்தேன். ஏமாத்திட்டீங்க நிகழ்வுக்கா? ஆமா, என்ன அழைச்சாங்க பாரிசாலன் அவர்கள். நான் இல்ல, சாரி, இது என்னோட கேள்வி மட்டும் இல்ல. ஓப்பனா சொல்ல போனா அங்க என்கிட்ட வந்து நானும் உங்களை வேணும்ட்டு நடுவழியில விட்டுட்டு வந்துட்ட மாதிரி எங்க பிரியகுமாரன் கேட்டு இருந்தாங்க. பிளஸ் நீங்க வேற வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஏதோ பதிவிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க, நானும் எதிர்பார்த்தேன். ஏன் வரல அப்படிங்கிற கேள்விதான். அதான் என்னன்னா, உண்மையிலே எனக்கு அழைப்பு வந்துருச்சு, நானும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். பக்கத்துல தானே, சென்னையில தானே இருக்கும். வரணும்னு நினைச்சு தான் வந்திருக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் திடீர்னு இன்டென்ஷனலாவே போக வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன். அதை நான் பாரிசாலன் அவர்கள்கிட்டையும் நிகழ்வுக்கு முன்னாடியே தெரிவிச்சிட்டேன். என்னன்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய அரசியல், இப்போ நான் ஒரு ஊடகத்தில் இருந்து செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறேன். என்னுடைய வீடியோஸ் அப்படின்றதாகட்டும், என்னுடைய நிலைப்பாடுகளாகட்டும், என்னுடைய ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது அது ஒரு விதமாக அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும். அது என்னை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு ஒரு புரிதல் வரலாம், மற்றவங்களுக்கு அப்பப்போ பார்க்குறவங்களுக்கு வேறு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் ஏற்படலாம். இப்போ ஏற்கனவே ரொம்ப தொடர்ச்சியாக பல நாட்களாக பாரிசாலன் அவர்களுக்கு அடிப்படையில் பாரிசாலன் அவர்கள் யாரு நமக்கு நண்பர். அதை தாண்டி அவர் மீது மிகுந்த மரியாதை நம்ம வச்சிருக்கிறோம், நான் வச்சிருக்கேன். ஏன்னா அவர் சொல்ற எல்லாத்தையுமே கடைபிடிக்கக்கூடிய நபராக இருக்காரு. என் வயசு, எக்ஸாக்டா என் வயசு. ஆனால் தனி மனித ஒழுக்கத்திலே ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அவர் உண்மையிலேயே நான் பார்த்து வியக்கிற அளவுக்கு இருக்காரு. அந்த அடிப்படையில் எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. அதனால நான் சப்போர்ட்டிவா எழுதியிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனா இதனால என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, எல்லாம் சேர்ந்து ஏதோ பயங்கரமா பிளான் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு குரூப்பா இயங்கிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கும்பல் என்ன பண்ண ஆரம்பிச்சு, கட்டுக்கதைகளை பரப்ப ஆரம்பிச்சு. நான் ஏதோ ஒரு போஸ்ட் போட்டேன்னா, சோசியல் மீடியாவில் எழுதினாலோ அல்லது நான் வீடியோ ஏதோ ஒன்று பண்ணேன் அப்படின்னாலும் என்னுடைய சொந்த சிந்தனையில் அதுக்கும் பாரிசாலனுக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர்கிட்ட நான் பேசிட்டு கூட மாட்டேன். நான் எதையோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி நான் ஏதோ ஒன்று பேசியிருப்பேன். அதுக்கு பாரிசாலன் மேலே போய் பழி விழும். இல்லை ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்போம் ஒரு ஸ்டேஜில், அதுக்கும் பாரிசாலன் அவர்கள் மேலே பழி வரும். சரி, இது வரைக்கும் தனிநபர்களாக இயங்கிட்டு இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஒரு இயக்கமாக அவங்க இயங்க போகிறாங்க. அது ஒரு தொடக்க நிகழ்வாக அது இருக்க போகுது அப்படின்னும் போது, இப்போ நம்ம வரோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் நின்று இருந்த மாதிரி தான் நானும் நின்றுட்டு ஸ்டேஜில் தான் நின்று ஜாலியாக இருந்திருப்பேன். அப்போ அதை ஒரு காலத்துக்கு அது ஒரு இதாக எடுத்து வச்சுக்கிட்டு, நாளைக்கு நான் என்னுடைய எந்த செயல்களும் பாரிசாலன் மீது ஒரு சாயம் பூசப்படுவதாகும். என் மேலே என்ன சாயம் பூசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் மீது அது பூசப்படுவதாகவோ, அவர்கள் கொண்டு போற அந்த பெரும் பயணத்துக்கு, அந்த இயக்கத்துக்கு எந்த விதமான ஒரு இதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் திட்டமிட்டு நான் வரல. மற்றபடி நான் திரும்ப வருவேன், சந்திப்பேன், சாப்பிடுவேன், நேர்காணல்லாம் வந்து எடுப்பேன். இதெல்லாம் என்ன இருக்கு, ஓப்பனா பேசலாமா? தப்பா எடுத்துக்க மாட்டேங்க. அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு வீடியோ பண்ண வைக்கிறதே கஷ்டம். இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி அரசியல்ல பெருசா ஏதோ பண்றாங்க. சென்னைக்கு வந்ததுல இருந்து ஒரே ஒரு தடவை தான் நேர்காணல் எடுத்திருக்கேன். அதை வேணா ஒரு 3 பார்ட்டா போட்டிருப்பேனே தவிர அந்த ஒரே ஒரு நேர்காணல் தான் எடுத்திருக்கேன். 2 தடவை தான் சந்திச்சிருக்கேன் சென்னையில. நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுதுங்க. 2 தடவை தான் சந்திச்சிருக்கேன். ஒரு தடவை நம்ம வந்த புதுசுல நானும் நீங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம்ல, காஃபி சாப்பிட்டோம்ல, அன்னைக்கு ஒரு நாள் சந்திச்சது. அதுக்கப்புறம் ஒரு நேர்காணலுக்காக சந்திச்சது. ஆனா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒரு இயக்கமா ஒரு கும்பலா இயங்கி இவங்க ஏதோ ஒரு பெரும் சதி பண்றாங்க அப்படின்ற மாதிரி, ஏதோ அதிமுக லாபி, டிவிகே லாபி, அதுக்கு இதுக்கு ஒரு தொடர்பு அப்படின்னு. எப்பா அவரை தனியா செயல்பட நீங்க விடுங்க, அவங்களுக்கு பெரிய இது, அதனால நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் போறேன் இன்னைக்கு. இப்போ நான் வந்து இப்படி நீங்க சொல்றப்போ என்ன நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ நீங்களே என்ன சொன்னீங்க, அங்க இருக்கிறது நல்ல கேட்டதெல்லாம் பார்த்து பேசிக்லி அங்கே வந்து ஒரு ஸ்பெக்டேட்டர் தான் நான் சும்மா போனதுக்கு நம்மளுக்கு கை வச்சு சும்மா இருக்க முடியாதுல்ல. சரி, வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால நான் வந்து வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அதெல்லாம் என்னோட தன்வாரத்தில் பண்ணிருந்தேன். ஆனால் எனக்கே நீங்கள் சொல்கிற மாதிரி தோணும் பிரியகுமார். இப்போ
இப்போ நம்ம ஒருத்தர் கூட இருக்கோம் அப்படின்னா அவங்க ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒழுக்கத்துக்கான அளவீடு ஆளுக்கு ஆள் மாறுபடுங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், நம்ம ஒரு வீடியோ போடுவோம், நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேசுவோம், நம்ம ஏதாவது ட்ரெஸ் போட்டுருப்போம், அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்கள ஆன்சரபிள் ஆக்காங்க. அது ஏற்கனவே தொடர்ந்து நான் அவர் கூட காணொலியில உட்காந்துட்டு பேசுறதுனால அடிக்கடி நடக்குது. என்னுடைய உடை அந்த பழக்கமா இருக்கட்டும், என்னுடைய பேச்சு, நான் ரசிக்கக்கூடிய விஷயங்கள், என்னோட தனி மனித வாழ்க்கை, சினிமாக்கு போறதுல இருந்து எல்லாமே பாதிக்கும். அதுக்கு வந்து பாரிய வந்து ஆல்ரெடி பாதிக்கும். அதனால நான் நிஜமாவே என்ன யோசிச்சேன், சரி நம்ம வந்து ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் பேசக்கூடிய ஒரு என்டர்டெய்னர், அதனால நம்ம அவர் கூட சேர்ந்து பயணிக்கணும், அல்ல அவர் கூட விஷயத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து இருக்கலாமே தவிர்த்து நம்ம அதுல ரொம்ப கூட ஒரு பார்ட்டா இருக்க முடியாது கண்டிப்பா. ஏன்னா நாளைக்கு நான் போய் ஏதாவது பண்ணுவேன், என்கிட்ட எவனாவது வந்து கோபமா பேசுவான், அதுக்கு நான் ஏதாவது திருப்பி பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, சமூக வலைத்தளத்துல பாரியின் தோழர்கள் இதுதான் அவனோட இயக்கத்துடைய லட்சணமா கேட்பாங்க. எக்ஸாக்டா ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் அலைபேசியில பேசும்போது நான் ரொம்ப என்னுடைய மகிழ்ச்சியை நான் வெளிப்படுத்தினேன். நிறைய மனசு விட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்னோட 10 ஆயிடுச்சு. அவரெல்லாம் முடிஞ்சு அவர் ரொம்ப ஓவர்வெல்டா இருந்தாரு. நம்ம அதை பத்தியும் பேச போறோம். நானே ஓவர்வெல்டா இருந்தா அப்ப அவருக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாரு. அப்ப பேசும்போது நான் இதான் சொன்னேன், ஒரு மீடியாவா நீங்க உங்களுடைய முன்னெடுக்க போற செயல்களுக்கு உங்களுடைய எல்லாத்துக்குமே ஒரு ஊடகமாக எங்களுடைய சப்போர்ட் என்னைக்குமே இருக்கும். சூப்பர் அப்படின்ற வார்த்தையை தான் நான் சொன்னேன். அந்த அளவுல மட்டும்தான் என்னையும் பாரிசாலனையும் மற்றவங்களும் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் ஏதோ பேசுறது எழுதுறது ஏதாச்சும் அவர் மேல பழி போடுறது குறை சொல்றது அப்படிங்கிறது நான் நாம் தமிழர்கிட்ட இருந்து அண்ணன் சீமான் அவர்கள்கிட்ட இருந்தே பேசுறது அது எல்லாமே ரொம்ப குறைச்சிக்கிட்டதுக்கான அது வந்து ஆல்மோஸ்ட் அது நில். இப்ப அப்படி இல்லாம போனதுக்கான காரணமே கூட பாத்தீங்கன்னா அந்த சுயமா எனக்குன்னு ஒரு தனித்தன்மை, எனக்குன்னு ஒரு நான் நினைச்சதை பேசணும், நினைச்சதை எழுதணும், அதுல தப்பு இருக்கலாம், சரி இருக்கலாம். கட்சியிலே பொறுப்புல இருந்துட்டு இருக்கவங்களால பண்ண முடியாது. அது அஃபெக்ட் ஆகக்கூடாது. நாளைக்கு அவங்களுக்கு ட்ரிகர் ஆகும். எல்லாமே இருக்கு. இதே தான் நான் வெளிப்படையாவே பேசுறேன். ஏகலைவன் அவர்களே எடுத்துக்கோங்களேன். ஏகலைவன் அவர்களோட ஒரு நிகழ்ச்சி வந்து நான் தொடர்ச்சியா பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சில காரணங்கள நான் ஊருக்கு போறது, அப்பா அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்த டைம்ல வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் நான் ஊர்ல போயிருந்தேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தொடரல. அதுக்கப்புறம் நானா யோசிச்சு பார்க்கும்போது குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா அதுலயுமே அப்படிதான். நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா எல்லாரும் ஐயாவை தப்பா பேசுறாங்க. புரியுதுங்க, கரெக்ட் தான். இது என்ன மாதிரியான காசிப்பிங் போக ஆரம்பிக்குதுன்னா, ஐயா வந்து தான் நேரடியா சொல்ல விரும்பாததை பிரியகுமார் கிட்ட சொல்ல சொல்றாரோ அப்படின்ட்டு அவரையும் தப்பா நினைக்க வாய்ப்பு. இதெல்லாமே யோசிச்சு பார்த்துதான் ரைட்டு. நம்ம எந்தெந்த மீட்டர்ல எந்தெந்த விஷயத்த வந்து நம்மள வச்சு பண்ணிக்கிறோமோ அது மத்தவங்கள பாதிக்காம இருக்கும் அப்படின்ட்டு தான் நானாவே பல விஷயங்களை. சரி, இப்போ நான் இப்படியே நல்ல ரொம்ப மாத்தி உண்மைகளா சொல்லிட்டு இருக்கோமா, அதனால அதையே நான் அப்படியே தொடர்ந்தே போயிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்வுக்குள்ள வந்துடலாம். இல்ல என்னையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. என்ன வந்து அவர் கூப்பிடவே இல்லைங்க கடைசி வரைக்கும். நீங்க வாங்கன்ற வார்த்தை சொன்னா தப்பா குறையா சொல்ல, அவருக்கும் எனக்கு ஒரு புரிதல் இருக்கு, அதனால அவர் வாங்கன்னு சொல்ல. நானும் வந்து சரி இது ஒரு முதல் நம்மளோட நண்பருடைய முன்னெடுப்பு, அதோட தொடக்கத்துல முதல் நாள் நம்ம அங்க இருக்கணும் அப்படின்னு நானே தான் வாண்டடா போய் வண்டியில ஏறி தமிழ்நாட்டுக்கு மேட்டர் கிடைச்சிருச்சு. என்ன பாரிசாலை என்ன கூப்பிடவே இல்ல, பிரியகுமார் சொன்னாரா வருண் சொன்னாரான்னு நம்ம வைக்க வேணாம், சொல்ல தேவையில்ல. சூப்பர் நைஸ் சொல்லலாம். ரைட் சூப்பர். என்ன கேட்க வந்தீங்க கேளுங்க. 200 பேரை எதிர்பார்த்தாங்க. ஏன்னா நான் தெரியும் அது ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருந்தது, அது நடந்துட்டு இருந்தது எல்லாமே நான் அலைபேசி மூலமா உங்ககிட்ட கேட்பேன், அவர்கிட்ட கேட்பேன். 200 பேர் வந்தா நல்லா இருக்கும், அந்த போட்டிருக்கிற இருக்கைகள் நிறைஞ்சிட்டா ஹாப்பி. ஆனா அது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு குழப்பமும் பதட்டமும் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா எதிர்பார்க்காத வகையில பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு பெரிய ஒரு விஷயம், ஆச்சரியமான விஷயமா நான் பார்த்தது, வெறும் 3 நாளோ 4 நாளோ தான் அறிவிப்பு. ஏன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இதே ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா இன்னும் பல பகுதிகளில் இருந்து பல பேர் வந்திருக்கலாம். ஏன் சொல்லலைன்னா இது ஏற்கனவே ஒரு வாட்டி ஒன்று கூடல் முயற்சி பண்ணப்பட்டு அது அரசு வரைக்கும் திராவிட ஒழிப்பு மாநாடு சொல்றீங்க திசை திருப்பப்பட்டு அது வந்து நடக்க விடாம போயிடுச்சு. ஒரு ஒன்று கூடலே செய்ய முடியாம போச்சு. இந்த வாட்டி ஒன்னா கூடிடணும் முதல்ல, அதுக்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது. அப்படிங்கும் போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் முன்கூட்டியே அறிவிச்சா யாராச்சும் ஏதாச்சும் மூவ் பண்றது வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம் என்னன்னு தெரியும், நமக்கு எல்லாம் தெரியும். அதனால கொஞ்சம் சீக்கிரமா முன்கூட்டி சொல்லி, அதாவது கொஞ்சம் நிகழ்ச்சி 4 நாளைக்கு அப்புறம் தொடங்கும் போதுன்னா 4 நாளைக்கு முன்னாடி மட்டும் சொல்லிட்டு பெரிய விளம்பரம் பண்ணாம அப்படி கூடி நம்ம வந்து முதல் நிகழ்ச்சியை நடத்திடணும் அப்படின்னு திட்டமிட்டதுக்கே இவ்வளவு பேர் வந்தாங்க, அவ்வளவு பேர் நிக்கிறதுக்கு இடம் எல்லாம் நின்னாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு 80 பேருக்கு உண்டான அங்க 3 ஹால் இருக்கு பிரியா ப்ரோ. 3 ஹால்ல 80 பேர் மட்டுமே அமரக்கூடிய ஹால்ல நம்ம தம்பிங்க 2 பேர், கௌஷிக்னு ஒரு தம்பியை அனுப்பிதான் அவர் வந்து புக் பண்ண சொல்றாரு. அவர் போய் என்ன பண்றாரு, தவறா மிஸ்டேக்கா வந்து எதிர்பார்த்தது 80 பேருக்கு உண்டான ஹால் தான் புக் பண்றதுக்கு அனுப்புறாரு அவரு. ஓகே, இந்த தம்பி என்ன பண்றப்ப தப்பா வந்து 200 பேருக்கு உண்டான ஹால் புக் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்றாரு,
இப்ப 200 பேருக்கு நான் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா அறிவிக்கல பெருசா. நிச்சயமா இல்ல. அப்படி இருக்கிறப்ப முதல் முறையா அப்படி ஒண்ணு நடத்துறாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு இருக்கதான் செய்யும். சரியா, அவரே என்ன சொன்னாரு, குறைந்த மதிப்பிடல் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை தமிழர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னு ஸ்பீச் சொல்றோம். ஆரம்பிச்சார். அவர் சொன்னதான் நான் சொல்றேன். சோ அப்படி இருக்கிறப்ப அவர் கூட நம்ம இருக்கணும்னா 200 பேர் வருவாங்களா, ஏன்னா அன்னைக்கு ஒரு பண்டிகை நாள் பிளஸ் எல்லாருமே வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, தூரத்துல இருந்து எல்லாம் வரதுக்கு ஆசைப்படுறாங்க, அவங்களால வர முடியுமா, போன் பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு, ஒரு நம்பர் கொடுத்து கால் பண்ண சொன்னா வந்துகிட்டே இருக்கு. அங்க இருந்து கால் வருது, 5 மணிக்கு மீட்டிங்னா நான் கேமராலாம் எடுத்துட்டு போறேன் என்னோட கேமராமேனோட, சரி நம்ம ஒரு கேமரா வச்சு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கால் வருது, என்ன சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி, என்னையாச்சு என்ன இங்க நிக்கிறதுக்கு இடம் இல்லாம இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆஹா அங்க போற வெளியிலாம் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம என்ன புதுசா அங்க போறாம நம்மள வேற வாங்க உள்ள போங்க இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வழி விடுறாங்க. வழி போயிட்டு உள்ள போய் பாக்குறேன், அங்க ஒரு சீட் இருக்கு போய் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி. எங்க இருந்துச்சு சீட்டு, ஒரே ஒரு சீட் அவர் உட்கார்றதுக்காக விட்டு வச்சிருந்தாங்க, மத்தபடி நிக்கிறதுக்கு இடம் இல்ல. நிக்கிறதுக்கு இடம் இல்ல தாண்டி இப்ப ப்ரோ அதோட அந்த டோருக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80 பேர் நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு போகும்போதே வந்து சங்கடம்ன்ற வார்த்தை சரியான தரல, சங்கடமா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு பேர் வந்துட்டாங்களே, நின்றுட்டு இருக்காங்களே, இப்ப என்ன ஆகும் போகுது முடியலையே. ஏங்க அது மட்டும் இல்லாம உள்ள போறதுக்கெல்லாம் முண்டி அடிச்சிட்டு இருக்காங்க. நான் போனேன்னா பாவம்பா அவர் அந்த வீடியோல கூட வரவர்ப்பா விடும்போன்னு சொல்லி என்ன வந்து நான் அந்த கேமரா எடுத்துட்டு போய் உள்ள நான் என்ன பண்ணிட்டேன், அங்க எங்க இடம் இருந்துச்சுன்னா அவர் உட்கார்ந்துருக்க சைட்ல தான் கொஞ்சோண்டு இடம் இருந்துச்சு, அங்க போய் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம், ஐயோ பாவம் எல்லாம் நிக்கிறேன்னு சொல்லி வாங்க இங்க உள்ள வந்து அங்கேயும் நிறைய பேர் அதை வேற கமெண்ட் போட்டிருந்தாங்க, பாத்தியா உனக்கு சுத்தி ஒரு கூட்டத்தை நிக்க வச்சிருக்கேன், டேய் அங்க நிக்க இடம் இல்லடா, அதனால ஸ்டேஜ்லயும் ஏற வேண்டியதாயிருச்சு. அவரோட சேரெல்லாம் எடுத்து உட்காந்துட்டாங்க. அப்புறம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாருல, அந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜ் இருக்கும் தெரியுமா பெவிலியன், அந்த சைட்ல ஏன்னா வேற வழி பெண்கள் வந்து நின்று இருக்காங்க, பெண்கள் நின்று இருக்காங்க, 3 மணி நேரம் நிக்கிறாங்க. அதுல ஒரு இஸ்லாமிய பெண் இருக்காங்க, சின்ன பொண்ணு இருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்ப பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒரு அக்கா எல்லாம் அவங்களுக்கும் தமிழ் தேசியத்துக்கு சம்பந்தமே, நான் வந்து பார்த்து ஜட்ஜ் பண்றேன்னு நினைக்காதீங்க, அவங்கள பார்த்து இவங்க தமிழ் தேசியத்துக்கு ஆதரவான அவங்க வந்து குடும்பத்தோட வந்திருக்காங்க, எல்லாம் நின்று இருக்காங்க. சரி கொஞ்சம் எல்லாருக்கும் இடம் சொல்லிட்டு உள்ள வந்து நாங்க நின்ட்டோம், இப்படிதான் நின்று இருந்தோம் அப்படியே. அப்புறம் அதனால ஸ்டேஜ் மேலே ஏறி நிக்க வேண்டியது இடம் இல்ல, இப்படிதான் நின்று பஸ்ல கூட்டம் அதிகமா தான் என்ஜின் மேல உட்காரிக்கிற மாதிரி ஒரு கணக்கு. அந்த மாதிரிதான் போயிருச்சு அன்னைக்கு. இப்போ நல்லபடியா நடந்துருச்சு. அடுத்த கட்டத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு ஓகே, அடுத்ததாக என்ன சொல்லி அதிலே சொல்லியிருக்காரு, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் முதல்ல இயக்கத்தையே நம்ம ஆரம்பிக்க போறோம், பேரே அப்படிதான், பேரே நம்ம தான் வைக்க போறோம், எல்லாமே சொல்லிட்டாரு. என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னோட மூளை கேட்டதை நான் சொல்லிட்டா, நான் சொல்ற தவறா கூட இருக்கலாம், ப்ளீஸ் கரெக்ட் மீ. பொருளாதார ரீதியான சேலஞ்ச் வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும் இல்ல? உண்மைதானே? கண்டிப்பா. நான் இந்த மாதிரி சவால்கள் தாண்டி என்ன மாதிரியான சதிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு? சதிகளா? இப்போ நம்ம வந்து 10க்கு 10 ரூம்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கோன்றது ஒரு குற்றச்சாட்டா இருந்துச்சு, விமர்சனமா இருந்துச்சு. யாரா இருந்தாலும் பாத்தீங்கன்னா களத்துல நிக்கிறவங்க உட்கார்ந்து நம்ம விமர்சனம் பண்ணிட்டே இருக்கோன்ற பட்சத்துல அவங்களுக்கு ஒரு எரிச்சல் ஏற்பட்டு, உண்மை என்ன தெரியுமா, அது 10க்கு 10 கூட இல்ல அந்த ரூம். ஏங்க அவங்களே 10க்கு 10ன்னு ஒரு மரியாதையா சொல்றாங்க, நீங்க உண்மையை ஏங்க உடைச்சு விடுறீங்க? எனக்கு தெரிஞ்ச அகலம் ஒரு 5, 6 இருக்கும், நீளம் ஒரு 7, 8 அடி இருக்கும். ஒரு கெஸ்ட் வந்தாரு, பாத்துட்டுல ஏங்க இதோட சின்ன ஸ்டுடியோ நான் லைஃப்ல பார்த்ததே இல்லைங்க அப்படின்றாரு. அவ்வளவு குட்டி ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அவங்களோட விமர்சனம் என்ன வந்துச்சுன்னா, இவங்க உள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஏசி ரூம்ல, வெளில வர மாட்டாங்கன்றது. அதை வந்து கண்டிப்பா ஒரு சும்மா வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, எவ்வளவு நேரப்பா பேசிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து வந்தாச்சு. இப்ப வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஏதோ கடவுள் புண்ணியத்துல இந்த கூட்டமே நல்லா நடந்து முடிச்சுங்க, இதுல ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னா அதை வச்சு எவ்வளவு பேசியிருப்பாங்க. இதுல ஏதாவது ஒரு வார்த்தை வந்து அவர் தவறா பேசியிருந்தா அதை வச்சு எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்பாங்க. புரியுது. அடுத்து ஸ்லீப்பர் செல்கள் யாரெல்லாம் உள்ள வர போறாங்கன்னு தெரியாது, வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே வந்தாங்க. அடுத்து வந்தாங்க பிரதர், வந்து வம்பு இழுக்கிற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அங்க இருக்கிற வைப்ரேஷனை பார்த்துட்டு எல்லாருமே இவ்வளவு ஆதரவான்னு சொல்லிட்டு அந்த பையனை வம்பு இழுக்க வந்தவன் ஒரு கேள்வி கேட்டுட்டு அவன் போயிட்டான். அவனை யாருமே எதுவுமே பண்ணவே இல்லை. ஏன்னா நான் எதுல பயப்படுறேன்னா, உண்மையிலேயே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் முறையா இது நான் வீடியோல பேசுறேன். பாரிசாலன் அவர்கள் திராவிட ஒழிப்பு மாநாடு நடத்துறதுக்காக கூட்டம் கூட்டிறதுக்கு போது, அவர் யார்ட்டையும் எனக்கு பணம் கொடுங்க, நிதி கொடுங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை. அந்த நிதியை எப்படி அரேஞ்ச் பண்றதுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும், சொந்த காசு எவ்வளவு போட்டாங்கன்னு தெரியும், அட்வான்ஸ் கொடுத்தது திரும்ப வாங்காம விட்டது எவ்வளவு காசுன்னு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது தன்னார்வமா ஒரு நபர் என்ன பண்றாரு, போயிட்டு பாரிசாலன் கிட்ட, உங்களுடைய இந்த நிகழ்ச்சியில நீங்க நடத்த போறீங்க, ஒன்னா கூட போறீங்க, ஐ வாண்ட் டு கான்ட்ரிபியூட், நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சரி இப்போ ஒரு வேணான்னு சொல்லி இன்சல்ட் கூட பண்ணிடலாம். ஆனால் தமிழ் தேசியவாதிங்க வாலண்டியராக அவங்க அதனுடைய பங்கு இருக்கணும்னு நினைக்கும் போது அதை நம்ம ரெஸ்பெக்டும் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஓகே சொல்கிறாங்க. அவங்க பணம் அனுப்புகிறாங்க, சம் தௌசண்ட்ஸ், ஒரு 10,000 சம்திங் அவங்க அனுப்புகிறாங்க. 10,000 நினைக்கிறேன், 10,000 அனுப்பிடுறாங்க. இதில் ஒன்றுமே இல்லை. இப்போது பாரிசாலனுக்கும் இங்கே தமிழ் தேசியவாதிகள் அல்லது வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லி ஒரு கூட்டம் ஃபேக் ஐடியில் நிறைய சுற்றிட்டு இருக்கோம். அவங்களை இயக்கக்கூடிய சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க பொறுப்பாளர்களாகவும் இருக்கிறாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஓகேவா?
அது ரொம்ப நாளா போயிட்டு இருக்குது. பாரிசாலனே பல தடவை சொல்லியிருக்காரு. இப்ப இந்த கூட்டம் பாரிசாலன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு வாக்குவாதம் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. கடிக்கிறாங்க, கொதறாங்க, இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த பணம் அனுப்புன நபர், அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பல, எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு. அந்த நபர் என்ன பண்றாரு, அந்த எதிர்த்தரப்பு கிட்ட பாரிசாலன ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, அசிங்கப்படுத்தலாமா, டிஃபேம் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கிற அந்த தரப்பு கிட்ட போயிட்டு 10,000 ரூபாய் என்கிட்ட வாங்கிட்டாரு, வாங்கி ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு காட்டுறாங்க. நான் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு புரியல, என்னடா நடந்துச்சுன்னு. அப்புறமா யோசிச்சு பார்த்தா, ஓகே பணம் இவங்க தானே சொந்த காசு தானே போட்டு பண்ணிட்டு இது என்ன அப்படின்னு பார்த்துட்டு, யார் அந்த நபர் அப்படின்னு பார்த்தா டிபியை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த முகமா இருக்குது, யார் இந்த நபர் அப்படின்ட்டு. அப்புறமா எனக்கு ஒரு ஞாபகம் வருது, இந்த ஆள் நம்மகிட்டையும் பேசியிருக்காப்புலே அப்படின்ட்டு. என்கிட்ட அந்த ஆள் தன்னை என்ன அறிமுகப்படுத்திட்டார் அப்படின்னா, நண்பா நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட அதே காலகட்டம் தான், திராவிட ஒழிப்பு மாநாடு, அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் அந்த மாதிரி இருக்கலாம். நண்பா நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் சேனலுக்கு உங்கள் ஜிபே நம்பர் கொடுங்க. வழக்கமாக நம்ம கூட பேசணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்கன்னு தான் நண்பா கேட்பாங்க. உங்கள் ஜிபே நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் இருந்துக்கிட்டு அது ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணல, பார்த்துட்டு அமைதியாக இருந்துட்டேன். என்னடா எடுத்தெடுப்பில் இப்படி யாரோ பேசுகிறாங்க அப்படின்ட்டு. திரும்பவும் ஜிபே நம்பர் சென்ட் பண்ணுங்க, இப்பயும் இருக்குது, காட்டணும்னா அது ஒரு மேட்டரில் அது காட்டிட்டு போயிடலாம் அந்த அந்த கான்வர்சேஷனை. ஜிபே நம்பர் சென்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு. யார் அதுன்னு சொல்லிட்டு நான் வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட்டில் போட்டேன். அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து சென்னைக்கு வரேன் அப்படின்னா சென்னைக்கு வரும்போதே அதுக்கான ஏற்பாடுகளோட ஓரளவுக்கு என்னுடைய சுற்று வட்டாரங்கள், அம்மா அப்பா சொந்த பந்தம் இருப்பாங்க, அவங்ககிட்ட எனக்கு தேவையான கொஞ்சம் பொருளாதாரத்தையும் வாங்கிக்கிட்டு நான் வந்து சேனல் நடத்திட்டு இருக்கிறேன்னா, நான் இன்னைக்கு தேதிக்கு நல்ல இடத்துல தான் நல்லா தான் இருக்கேன். அதை தாண்டி நாளைக்கு ஒருவேளை ஒரு பெரிய அசம்பாவிதம், ஒரு பெரிய பிரச்சனை, கைது முடக்கம் அப்படின்ட்டு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏதாச்சும் வந்தால் கண்டிப்பாக நண்பர்கள்கிட்ட நான் உதவி கேட்குற சூழல் வந்தால் நான் கண்டிப்பாக கேட்குறேன். இப்போதைக்கு எனக்கு எதுவும் உதவி எதுவும் வேண்டாண்ணா அப்படின்னு சொன்னால், அப்பயும் அவர் ரிப்ளை பண்ணுறாரு. என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, என்னங்க இப்படி சொல்கிறீங்க, நான் வந்து கட்சி தாங்க, நான் வந்து ஐடி விங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தாங்க, வாங்கிக்கங்க, நான் என்ன ஒரு 5,000 10,000 கொடுக்க போகிறேன், இதில் என்ன இருக்குது, வாங்கிக்கங்க. இல்லைண்ணா எனக்கு வேண்டாம் வேண்டான்னு இது வாய்ஸ் கான்வர்சேஷனாக மாறுது. அடுத்து ட்விட்டர்லேயே அது. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், அண்ணா நீங்கள் அப்படி யாருக்காச்சும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா, நான் ஏதோ ஒரு சேனலுடைய பேர் சொல்கிறேன், தமிழ் தேசிய சேனல். அந்த சேனல் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்யுங்க. அந்த சகோதரர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு கடினமான காலகட்டமாக இருக்குது, அவங்களுக்கு செய்யுங்கன்னா எனக்கு வேண்டாண்ணா அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறமா, சரி ரொம்ப கிரேட்டு அப்படின்ற மாதிரிலாம் நம்மக்கிட்ட சொல்லிட்டு, எனது என்னமோ சொன்னாப்புல மேன்மக்களே அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க. இந்த நபர் இப்போ ஒருத்தங்க வேணான்னு சொல்றவங்ககிட்ட எவ்வளவு வழிந்து வந்து அந்த பணத்தை திணிக்கக்கூடிய நபரா இருக்காரு. நல்ல எண்ணத்துல பண்ணாரோ கோயின்சிடென்ட்டா எனக்கு தெரியாதுங்க. இந்த நபர் வந்து பாரிசாலனுக்கும் அப்போ அப்படிதான் பணத்தை கொடுத்துருக்காங்க. நான் ஒரு இயக்கத்துக்கு செயல்பாட்டு கொடுக்குறாங்க அப்படின்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அக்செப்ட் பண்ணதை பாவமாக்கி ஸ்கேம் மாதிரி கொண்டு போய் அதை ஒரு பரப்புரையா கொண்டு போய் பண்ணும்போது தான் நமக்கு அப்போ என்ன மாதிரிலாம் இது என்ன ஹனி ட்ராப் மாதிரி, இது என்ன மணி ட்ராப்பா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை நான் அப்போ பார்க்கும்போது அதை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதனால தான் இனிமேல் என்னென்ன மாதிரியான ரூபத்தில் என்னென்ன மாதிரியான ஆட்கள்லாம் இந்த இயக்கத்துக்கு உதவியாக இருக்க போகிறேன், அல்லது துணையாக இருக்க போகிறேன் அப்படின்ற பேரில் வரப்போகிறாங்க, அவங்கள யாரெல்லாம் நல்லவங்க, யாரெல்லாம் ஆபத்தானவங்க, யாரெல்லாம் எதிரிகளால் அனுப்பப்பட்டவங்க அப்படின்றது எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ரைட். இப்போ அந்த நபர் நான் என்கிட்டயும் வந்து என்ன ஐயோ உண்மையில நான் வந்து ட்விட்டர் வந்து எல்லாருமே சொன்னாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி ட்விட்டர்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட். நான் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பேன். ட்விட்டர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன நினைச்சேன், சரி நம்மளோட வீடியோஸ் வந்து இங்கேயும் வந்து கட் பண்ணி போடலாம், இதை வந்து மானிட்டைஸ் பண்றது பண்ணா இதுலயும் ஏதாவது ஒரு லாபம் வருமே, நம்மளுக்கு வருமானம் வந்தா ஏதோ ஒரு உதவுமே, 1000 2000 கூட ஈஸின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் மானிட்டைசேஷன் ப்ராசஸ்க்காக டீடைல்ஸ்லாம் போட்டு வச்சிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா அந்த மணி மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கும் போல, அது அழுத்தினா நம்மளோட நம்பர் தெரியும் போல. அது நான் ரொம்ப நியூ ட்விட்டருக்கு, அந்த ப்ராசஸ் பண்ணி வச்சா எனக்கு தெரியும்னு தெரியாது, மற்றவங்களுக்கு பாக்குறப்போ அந்த நம்பர்ஸ்லாம் அதன் மூலியமா அந்த நம்பரை கண்டுபிடிச்சி எனக்கு ஒருத்தர் 1000 ரூபாய் அனுப்புறாரு. மேபி நல்லவரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் நானும் பேர் சொல்றேன் பிரதர், இன்னும் நம்ம வந்து கான்வர்சேஷன்ல இருக்கோம், நீங்க என்கிட்ட ஏதாவது வீடியோ பண்ணா வந்து அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. ஒரு வாட்டி வீடியோ பண்ணப்போ நம்ம இப்போ இங்க படுத்து கிடக்கானே ஒருத்தன்
மைலோ இங்க ஸ்டுடியோல ஒரு நாய் இருக்கும், அவன் வந்து காமியா பண்ணான், அதெல்லாம் பத்தி கூட அவன் அடிக்கடி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. நானும் அவர் பேசுறதுனால நானே இன்னைக்கு நல்லா பேசிட்டு அவர் நான் கன்ஃபரன்ட் பண்ணல, ஏங்க இது மாதிரி பண்ணீங்க பாரியோட கான்வர்சேஷன் ஏன் இந்த மாதிரி எனக்கும் அந்த மாதிரி தான் நீங்க அனுப்புனீங்க அப்படின்னு நான் கேட்கல. அவர் இப்போ வரைக்கும் நல்லா பேசிருக்கனால நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நல்லவர்னு நம்புறோம். அவர் மாதிரி 1000 ரூபாய் எனக்கு அனுப்பிச்சிட்டாரு. யாருங்க இது அப்படின்னு அவர் நல்லவர்னா சந்தோஷப்படுறோம் ப்ரோ. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, பாரி உங்ககிட்ட வாலண்டியரா வந்து கேட்கல. இல்ல பாரி கேட்க நீங்களா தானே போய் கொடுத்தீங்க. அந்த மாதிரி கேட்கற ஆளு இல்ல. அதுக்கப்புறம் அத வந்து நீ ஐடிவிங் ஆட்கள்கிட்ட கொடுத்து இதை போடு, அதுதான் எனக்கு ஸ்கேம் மாதிரி காட்டு அப்படின்ற ரோலை நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா, நீங்க யதார்த்தமா பண்ணியிருந்தாலும் அது தெரிஞ்சு பண்ணியிருந்தாலும் தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. அந்த தப்பை பண்ணக்கூடாது. நான் இன்னும் உங்ககிட்ட கேட்கல பர்சனலா, பட் நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்றேன், பாரியோட பர்சனல் தான். அவர் என்ன வந்து கோச்சிக்கிட்டாலும் எனக்கு பரவாயில்ல. இந்த இந்த கூடுகைக்கு சின்ன கூடுகை தாங்க, நம்ம ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லை. அந்த கூடுகை நடத்துறதுக்கு யாருக்கிட்டையும் 10 பைசா கூட வாங்கல. முழுக்க முழுக்க தன்னுடைய சொந்த காசை போட்டு பொருட்செலவுல வந்து நடத்தியிருக்காரு. கொஞ்சம் ஓவர் வைராகியம். வேற யாரு நம்ம பாரி வந்து என்ன கொஞ்சம் நீங்க ஏதாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டம் கன்வின்ஸ் பண்றது. அந்த மாதிரி நபர் தான். நீங்க சொல்ற மாதிரி திராவிடர் மாநாட்டில் அந்த டைம்ல எல்லாருமே அனுப்புறதுனால அந்த கான்ட்ரிபியூஷனோட சேர்த்து ஒரு கான்ட்ரிபியூஷன் வாங்கியிருக்காரு. இதே மாதிரி எனக்கு 1000 ரூபாய் அனுப்புனாரு. நான் வந்து என்னங்க அப்படின்னா, இது மாதிரி ட்விட்டர்ல உங்களோட ஜிபே நம்பர் தெரியுதுங்க, அதை நான் மானிட்டைசேஷனுக்காக போட்டு வச்சிருக்கேன், எனக்கு தெரிலங்கன்னு சொல்லிட்டு நான் மாத்த ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் கொண்டாந்து திருப்பி தெரியுதுங்கன்னாரு. ஆனா அந்த வாட்டி 1000 ரூபாய் போடல. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாரு, இல்ல இல்ல சும்மா வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, நான் ஏதாவது பேசினா பாரி கூட பேசலாம், விமர்சனம் பண்ணி என்கிட்ட கேட்பாரு. நான் அப்போ வந்து நல்லா திட்டி விட்டுருவேன். அதாவது உங்க ஐடி விங்க்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், நான் கடன் வாங்கி சேனல் நடத்திட்டு இருக்கேன், எவனோட ஆட்டத்துக்கும் நான் ஆட முடியாது, எனக்கு பிடிச்சதான் நான் பேசுவேன், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் யூ ஆர் அ குட் சோல் பிரதர், சீமான் யார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். மை எல்டர் பிரதர் அப்படின்னு நினச்சேன். அதுக்கு மேலே சூப்பர் பிரதர் அப்படின்னு சரி. அதுக்கப்புறம் எப்பயாவது இந்த மாதிரி வந்து அப்புறம் தான் பார்த்தா அவர் தான் வந்து இந்த பாரிசாலன் பண்ணது, உங்ககிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு உங்க கூட பேச முடியுமா எனக்கு வந்து தெரிஞ்சுது. ஸோ பேசிக்லி அந்த மாதிரி பண்ணுற தப்பு. அதில் குறிப்பாக பாரி வந்து அந்த மாதிரி பண்ணுற ஆளே இல்லை. அதனால ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு அது வந்து பார்க்கறதுக்கு. ஸோ நேரில் உங்களுக்கு குத்தலைனாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த இயக்கம் தொடங்குனோம்னா எப்படியெல்லாம் வந்து பழி போடலாம், சதி செய்யலாம், குற்றம் கண்டுபிடிக்கலாம், இனிமே என்னென்ன மாதிரிலாம் வரப்போதோ என்னென்ன மாதிரி வரும்போது சொல்ல முடியாது பிரியா ப்ரோ. என்னென்ன அதாவது நம்மள எல்லாருமே உத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி 10 ரூமில் உட்காந்து பேசும்போதே அவ்வளோ குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க இன்னைக்கு காலத்துக்கு வந்துட்டாங்க, ஒரு இயக்கம் தொடங்குறாங்க, அதற்கு வந்து மக்களோட ஆதரவு இருக்குன்னு தெரிஞ்சோன்னே குறை கண்டுபிடிக்கிறது நியாயம்தான். நியாயம்தான், எதிர்பார்த்த ஒன்று தான் சொல்றேன். விமர்சனம் வந்து நியாயமா இருக்கலாம், அதேதாங்க. உள்நோக்கம் கற்பிச்சு அவதூறு பரப்புறது தப்புன்னு குறை கண்டுபிடிக்கிறதோட சேர்ந்து அப்படி ஏதாச்சும் ஒரு குறை கிடைச்சிருதுன்னு வச்சுக்கோங்க, அதை வெறி கொண்டு பரப்புற முதல் ஆட்கள் கண்டிப்பா நம்முடைய சகோதரர்களா தான் இருப்பாங்க. திராவிடர்களா எதிர்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு. திராவிடர்களா இருக்க மாட்டாங்க, நம்ம சகோதரர்களா தான் இருப்பாங்க. திராவிடர்கள் வந்து 2 நாள் கழிச்சு பண்ணுவாங்க அப்படின்னா நம்முடைய ரத்த சொந்தங்கள் உடனே அங்கே பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய சேலஞ்சஸ் இருக்குதுங்க. நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன். சிலதை வீடியோவில் சொல்ல முடியும், சிலதை இன்னைக்கு வீடியோவில் சொல்ல முடியாது. அவ்வளோ இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு நீண்ட கால பயணம்னு எனக்கு தெரியும். 30 வயசுல 31 வயசுல ஒருத்தர் வந்து இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்னும் போது இது வந்து அவ்வளோ மெச்சூராகி வர வேண்டிய ஒரு மரம் மாதிரி தான், அது முதிர்ந்து வர வேண்டிய ஒரு விஷயம். அதில் நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருந்து சில நல்லதையும் எடுத்திருக்காரு. அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. கூட்டம் நடந்து முடிஞ்சோடனே அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில், அந்த குற்றத்துக்கு காரணம் நான் தான் தள்ளி எல்லாருக்கும் தவிக்கும் சொல்லி பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கிட்டா எனக்கு தெரியும் குப்பையாக போகுதுன்னு. அப்புறம் பார்த்து ஒரு பாட்டிலையும் காணும், கிளீன் பண்ணிட்டாங்க, எல்லாம் கிளீன் பண்ணிட்டாங்க. அதற்கு வந்து ஒருத்தர் சொல்றாரு, அதை கண்டுபிடிச்சது நாம் தமிழர் கட்சி தானே, ஒத்துக்கிட்டாரு பாரு, அதை ஒத்துக்கிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் இதை சொல்றீங்க ப்ரோ, இப்போ அடிச்சுப்பாங்கல்ல, நிறைய பார்த்துருக்கோம்ல, நம்ம தான் என்ன பேசுறோம் சோசியல் மீடியாவில் பாரிசாலனுங்க ஆதரவாக இருக்கிறவங்க அல்லது வந்து பாரிசாலன் பிடிக்காதவங்கன்னு சொல்லி நாம் தமிழர் ஆதரவாளர்கள் அடிச்சுப்பாங்கல்ல, ஃபோன்லலாம் பேசிப்போம். உண்மையிலேயே பாரிக்கிட்ட நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஏன் எனக்கு கொஞ்சம் அதிக மரியாதை, சில பொறுப்பாளர்களை விட பாரி மேலே ஏன் எனக்கு அதிக மரியாதை அப்படின்னா, உண்மையிலேயே தனிப்பட்ட வன்மை இல்லை, தனி மனித வன்மை இல்லை. அடுத்த செகண்டு திராவிடம் ஏதாச்சும் அதே பொறுப்பாளரை வந்து கைது பண்ணுறதோ அல்லது வந்து ஏதாச்சும் ஒரு நெருக்கடி கொடுக்கறத பண்ணிட்டோம், உடனே இங்கிருந்தே கோவம் வரும். நான் சொல்றதை நடிக்க மாட்டாங்க, உண்மையிலேயே இங்கிருந்தே ஆவேசப்பட்டுருவாரு. தமிழன் மேல எப்படி கை வைக்கிற நீ அப்படின்ட்டு உண்மையாவே கோவப்படக்கூடிய ஆவேசப்பட்டுருவாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நேர்மை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆதங்கம் தான் பாரிசாலனுடைய பல விமர்சனங்கள் ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான், கோபத்தின் வெளிப்பாடு தான். எந்த இடத்துலையுமே அது வந்து நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயோ அல்லது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயோ பாரிசாலன் இருந்ததை நான் இது வரைக்கும் இத்தனை ஆண்டு கால பழக்கத்தில் எத்தனையோ தடவை ஃபோனில் பல நேரங்களில் பேசியிருக்கோம். ஆதங்கங்கள் மட்டுமே வெளிப்படுத்தினதை தான் நான் பார்த்துருக்கேன். அதனால் அதை நெகட்டிவாக பார்க்க வேணாம். அதை ஏதோ பாரிசாலன் வந்து நாம் தமிழருக்கு போட்டியாக ஒரு விஷயத்தை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதான் சகோதர இயக்கங்கள் கூட சண்டை இல்லைன்னே சொன்னாலும் கூட இப்பயே நெகட்டிவிட்டி பரப்பப்படுது சோசியல் மீடியாவில், இப்பயே பரப்பப்படுது சில தோழர்களால், சில நண்பர்களால்.
சில சகோதரர்களால. நான் ஒரு இன்சைட் இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். அண்ணன் சீமான் வந்து வந்து ஒரு மாதிரி இன்டைரக்டா வந்து நம்ம பசங்களை அது மாதிரி வளர்த்துண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க நண்பர்கிட்ட சொன்னதான். ஏன்னா அப்போ யோசிச்சேன், சீமானவர்கள் இப்படி இருக்கிறாரு, ஏன்னா கூட இருக்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து தப்பான ஒரு பேரை அவருக்கே வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் எனக்கு வந்துச்சு. நிறைய பேருக்கு உண்மையில் என்ன தெரியுமா, வெளிப்படையா சொல்லலாமா இல்லைன்னு தெரியல, பொறாமைங்க. ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணாலும் நானா பாரிசாலனை பார்த்து எனக்கு பொறாமையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா பொறாமை தான் நிறைய பேருக்கு பொறாமை. இந்த இருங்க சொல்றேன் என்ன இருக்குதுன்னு நான் சொல்றேன். பாரிசாலன் வந்து கூட்டத்தை கூட்டிட்டாருல, சரி, பாரிசாலன் ஒரு மைல்டான ஒரு அறிவிப்பு பண்றாரு. பண்ண உடனே ஒரு 600-700 பேர் வராங்க. பாரிசாலன் யாரு, அவர் பின்னாடி எதனா கட்சி இருக்குதா, இதா ஒண்ணுமே இல்லை. அவர் ஒரு செயல்பாட்டாளராக இருந்து கூப்பிட்ட உடனே இவ்வளவு பேர் ஓடியாந்துட்டாங்க. ஆனா பாரிசாலனை இன்னைக்கு பொறுப்பில் இருந்து கொண்டு விமர்சிக்கக்கூடிய, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வன்மத்தை கேட்கக்கூடிய, நீ சிறுவன், நீ அது, நீ இது, நோ டைம் டு வாட்ச் யுவர் வீடியோஸ், சகோதரர்கள் சகோதரிகள்லாம் இருக்காங்கல்ல, நாம் தமிழர் அப்படின்ற அடையாளம் மட்டும் இல்லைன்னா அவங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நாம் தமிழர் அப்படின்ற கட்சியிலிருந்து அவங்க வெளியேறிடுறாங்க அல்லது வெளியேற்றப்பட்டுறாங்க ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு சூழல்ல, அவங்களுக்கு அந்த அடையாளம் இல்லை. இப்படி வெளியே வந்து அடுத்த செகண்ட் வந்து என்ன பண்றாங்க, வெளியே வந்து இப்படி நின்றுறாங்க. இப்ப அழைக்கிறேன், ஒன்று திரள்வோம் தமிழர்களே வாங்க ஒன்று திரள்வோம் கூப்பிட்டா அந்த நாம் தமிழர் அப்படிங்கிற அடையாளம் மட்டும் இல்லை அப்படின்னா யாரு வருவாங்க? வரமாட்டாங்க. இயக்கம் இருக்கிறதுனால தான் எல்லாம் வராங்க. 10 பேரை கூட்டுறதுக்குள்ள தண்ணி குடிச்சிடணும், உப்பு தின்னு தண்ணி குடிச்சிடணும். அவங்கதான் பாரிசாலன் வந்து நிலம் ஒரு ஆளா, சின்ன பையன் நிலம் ஒரு ஆளா நான் பதில் சொல்லணுமா, நிலம் ஒரு ஆளா உங்க வீடியோ வேற நான் பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? திமுக கேஸ் போடுறேன்னு சொல்லி எல்லா வீடியோவும் உட்காந்து முழுசா பாக்குறாங்க. ஆனா அப்படி காட்டிக்கிறது மூலமா தாங்க வந்து கொஞ்சம் உயர்ந்தவங்க அப்படின்னு அவங்களால வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியுதுன்னு நம்புறேன். சரி, யார் கெட்ட பேர் வாங்குறது இவங்க பண்ற தவறுக்கு? தொடர்ச்சியா வந்துட்டு தான் இருக்குது. எனக்கு காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மேல ரொம்ப நம்பிக்கை அதிகம் வரும் ப்ரோ. காலம் எல்லாத்துக்குமான தீர்வு, எல்லா விதமான எக்ஸ்போஸும் காலம் மட்டும்தான் ப்ரோ பண்ணுது. எதனால நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த பாரிசாலன் அவர்களுடைய பயணத்தை இதுக்கு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். பாரிசாலன் அவர்கள் சொல்லி வந்த பல கருத்துக்கள் அந்தந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு கசப்பாகவும் அல்லது நெருடலாகவும் ஈகோவோ ஏதோ ஒன்று தடுக்குது அப்படின்னு சொல்லி தடுத்து ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டு வந்த பல கருத்துக்கள் காலம் அவர்களை வேற ஒரு ஆள் மூலமா வர பிரஷர் மூலமா ஒரு தள்ளும் போது இவரோட வேகமா தூக்கிட்டு அந்த கொள்கையை கொண்டாடுற மாதிரியான இடத்த நோக்கி தள்ளுவோம். வேற அவர்களுடைய எதிர்பார்க்கட்டும் பட்டாதான் தெரியும். இன்னும் கூட நம்ம ஒரு விஷயத்த இன்னைக்கு யோசிச்சு இது இப்படி போய் இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயம் சொல்லும் போது இவன் யார், சின்ன பையன், இவனுக்கு தாடி இன்னும் முழுசா வந்து இப்படி வளரலையே, இங்க ஒரு பேட்ச் இருக்குது, இங்க கொஞ்சம் இருக்குது, நடுவில் ஜாயிண்ட் ஆகலையே, அதனால இவன் எப்படி சொல்லலாம் அப்படின்ற பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனாலுமே கூட சின்னவங்களா தானே பெருசா இருந்தாங்க, கரெக்டா பேசுறாங்களா அவ்வளவுதானே, அது ஆரோக்கியமான விஷயமா அப்படின்னு பாக்குறது தானே. அப்படின் போது இப்ப விஜய் அவர்களை தூக்கி கொண்டாடி கொண்டிருந்த காலம், அந்த காலத்துல நம்ம சொன்னோம், நான் சொன்னேன் கன்ஃபார்மா உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும், வேண்டாம், நாளைக்கு உங்களை ஒரு பலவீனமான மனநிலையில நீங்க விஜயை டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய ஒரு நேரட்டிவ் உருவானதுக்கு அப்புறம் விஜய் உங்களை கண்டுக்காம விட்டுருவாரு, அன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கும், வேண்டாம் அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னேன். அன்னைக்கு அது வந்து பெருசா யாராலையும் ஏற்கப்படல. இன்னைக்கு நம்மளோட வேகமா எல்லாரும் முந்திட்டு போயிட்டு எகிரி அடிக்கிறாங்க விஜய். இன்னைக்கும் சொல்றேன், இதுவும் தேவையில்லை, அந்த எக்ஸ்ட்ரீம் எப்படி தேவையில்லையோ இந்த எக்ஸ்ட்ரீமும் தேவையில்லை, டார்கெட் டிஎம்கே மேல இருக்கட்டும் அப்படின்னு சொல்றேன். இன்னைக்கும் எல்லா துரோகி பட்டத்தையும் நான் வாங்கிட்டேன். இந்த ஒரு வாரத்துல இது சொன்னதுக்காக அவ்வளவு துரோகி பட்டத்தை நான் வாங்கிட்டேன். இப்பவும் நான் நம்புறது என்ன தெரியுமா, காலம். எப்படி நான் அந்த ஆதரவு தேவையில்லை தூக்கி கொண்டாடாதீங்கன்னு சொன்னப்ப ஏற்காம, அதுக்கப்புறம் காலம் வந்த பிறகு ஆமாம்மா நம்ம விஜய் ஆதரவா நிக்கிறதோ அல்லது வந்து விஜயை எதிர்க்கிறதோ தான் சரின்னு சொல்லி ஒரு புரிதல் வருது இல்லை. இப்பயும் சொல்றேன், இந்த எக்ஸ்ட்ரீமும் அன்னெசரின்னு நான் சொல்றேன்ல, இதுவும் சரிதான் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஏத்துக்கிற அந்த காலம் வரும். அந்த காலம் வந்து அவங்க ஏத்துக்கும் போது நம்ம பார்க்கும்போது இல்லை நமக்கு சரி ரைட் ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையும், அடுத்த தடவை நம்ம எதனா ஒன்று சொல்லும்போது அவங்க நம்மளை கடிச்சு வைக்கும் போது மறுபடியும் அந்த காலத்து மேலே நமக்கு நம்பிக்கை, சரி வெயிட் பண்ணுவோம் அமைதியா இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை. நம்மளுக்கு இவ்வளவுனா 12-13 வருஷமா பாரிசாலன் இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு நிலையிலே வச்சிருக்கிறாங்கல்ல, அதனால ஹேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு தான். சரி, அவருக்கு உங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து இந்த காணொலியிலே சொல்லிருங்க. அவர்கிட்ட போன்ல சொல்லிருக்கீங்க, மக்கள் எல்லாம் பாக்குறாங்கல்ல, மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க, எப்படிங்க மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சரி ரைட்டு. நண்பர் பாரிசாலன் அவர்களுக்கு அவர் வயசுல, அதாவது எனக்கும் அவருக்கும் ஒரே வயசு,
நான் சோஷியல் மீடியாவில் காணொளிகள் பண்ணுறது, அரசியலை கற்றுக்கிற இடத்துல இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அரசியல் நகர்வுகள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு மற்றவர்கள்ட்ட கேட்டு அதை பகிர்ந்துக்கிற இடத்துல நான் இருக்கேன். ஆனால் ஏன்னா நான் அரசியல்னு என்னென்னு ஆரம்பித்ததே 2019, 20 காலகட்டங்களில். ஆனால் 2012, 11 காலகட்டங்களிலே அரசியலுக்குள்ள மிக ஆழமாக வந்து 15, 16 காலகட்டங்கள்லாம் கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு புதிய இயக்கம் ஆரம்பிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிற என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் திரு பாரிசாலன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒழுக்கமான புள்ள, நல்லா இருக்கணும். இன்னும் அவருடைய நல்ல நோக்கங்கள், அவருடைய இயக்கத்தின் லட்சியம், கனவுகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் வந்து கிண்டல்லாம் அடிச்சாங்க. பாரி முதல்வரான், நான் வந்து துணை முதல்வரான். நான் வந்து அரசியலுக்குலாம் வரமாட்டேன், நான் ஊடகத்திலே தான் ஒதுங்கி தான் நிற்க விரும்புகிறேன். ஆனாலும் நான் சொல்ல விரும்புகிறேன், யார் யாரோ துணை முதல்வர் ஆகிறாங்க, எனக்கு ஆகிறதுக்கு என்ன? நன்றி. நன்றி.